நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரி எம்பெருமான் ஸ்ரீராமனாக, கண்ணனாக இப்படி பல அவதாரங்களையும் செய்கிறார். பகவான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருப்பவரே பார்க்கடலிலும் சயனிக்கிறார். அவர் எங்கோ இருந்திருந்தால், கை கெட்டாத தூரத்தில் இருந்தால் நம்மால் அவரை கிட்ட முடியாது. அதற்காகத்தானோ என்னமோ நம்மிடத்தில் கருணை கொண்ட பெருமான் நாம் இருக்கும் இடத்துக்கு இறங்கி வருகிறார். ஆகாயத்தில் ஓடிக்கொண்டிருந்த கங்கை நமக்காக கீழுலகத்துக்கு இறங்கி வந்தாள். அதே போல எங்கோ இருக்க வேண்டிய எம்பெருமான் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். நாம் இருக்கும் இடத்தையும் தேடி வருகிறார். ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் திருமால் அயோத்தியில் ராமனாக அவதரித்தவர் அதோடு மட்டும் நிற்காமல் ஓரொரு மாநிலமாக செல்லுகிறார். ஆங்காங்கிருப்பவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களால் நம்மிடத்தே வர முடியாவிட்டாலும் நாம் அவர்களிடத்தில் செல்ல வேண்டும்ங்கிற கருணை உள்ளம். திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்கிற 10 பாசுரங்கள் பாடினார். அவர் ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள், பெரிய பெருமாள், அரங்கநாதனை குறித்து அந்த 10 பாடல்களையும் பாடினார். அதனுடைய கடைசி பாடல், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. அமுதனான பெருமானை கண்டேன், இனி இந்த கண்கள் மத்தொன்னை காணாது, காதுகள் மத்தொன்னை கேட்காது, நெஞ்சு மத்தொன்னில் ஈடுபடாது. ஏன் ஆழ்வாருக்கு பெருமானிடத்தில் இத்தனை ஈடுபாடு எப்படி வந்தது? உலகத்தில் எத்தனையோ பொருள்களத்தில் ஈடுபாடு உண்டு, இவ்வளவு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இறைவனிடத்தில் அத்தனை ஈடுபாடு ஏன் வந்தது? அந்த காரணத்தை முதல் பாடலிலேயே கூறிவிட்டார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளனா ஒக்குன்னதே. பெருமானுடைய திருக்கமலபாதம், தாமரை போன்ற திருவடிகள், அவை தானிருந்த இடத்தில் இருக்கவில்லை, என்னை தேடி வந்தன. வந்து என் கண்ணிலுள்ளனா ஒக்குன்னதே. மூடிக்கொண்டிருந்த கண்களை பிரித்து, ஆழ்வாரே உம் கண்களுக்குள் என் திருவடியை வைக்க வேண்டும், இடங்கொடுப்பீரா என்று வலுக்கட்டாயமாக வந்து புகுந்தன. நாமாக போவதென்றால் முயற்சி எடுக்க மாட்டோம், அவனாக வருவதென்றாலாவது வழிவிடுவோம் அல்லவா? அவ்வளவு கருணையோட பெருமான் நமக்குள் வந்து புகுகிறான். நம் கண்களுக்குள் வருவதற்கு அயோத்தியை விட்டு புறப்பட வேண்டும். அதே போல கண்ணனும் தான் பிறந்த மதுரா நகரத்தை விட்டு புறப்பட்டுத்தான் கோகுலத்துக்கு, நந்த கிராமத்துக்கு, துவாரகைக்கு, அதே போல குருக்ஷேத்திரத்துக்கு, இந்திரபிரஸ்தத்துக்கு, எவ்வளவு இடங்களுக்கு சென்றான். ஓரிடத்தில் இருந்தால் சிலர் வருவார்கள், வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் தானே அவர்களிடத்துக்கு போவோம். இதுதான் ராமனின் பாதைக்கு அடிப்படை. நாம் அவனை சென்று கிட்டுவதை விட அவன் நம்மை தேடி வருகிறான். திருமங்கையாழ்வார் கூறுகிறார், வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய். உனது அடியவனுடைய மனத்தில் வந்து புகுந்தாய்னு சாதிக்கிறார். ராமனும் முடிவெடுத்து விட்டான். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தான். இனி பாரத தேசம் முழுக்க போக வேண்டியதுதான். ஓரோரு அரசனையாக சந்திப்போம், காடுவாசிகளையெல்லாம் சந்திப்போம், மக்களை சந்திப்போம். ஆக பெருமான் வர தயாராகிவிட்டார். இனி நம்மிடம் தேடி அவர் வந்த விற்பாடு நம்மை அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்க தயாராக வேண்டும். அவர் தன் செயலில் குறை வைக்க மாட்டார், தன் முயற்சியில் சுணங்க மாட்டார். நாம நம் முயற்சியாய் நம்மை அவனிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். போய் சமர்ப்பிக்க வேண்டாம், அவர் வந்த இடத்தில் சமர்ப்பித்தால் போதும். இனி விட்ட இடத்திலிருந்து பார்ப்போம். ராமன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டார். ராமனையும் லக்ஷ்மணையும் விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு சரையூ நதிக்கரையின் தென்கரையோரமாக கூட்டி வந்தார். முதல் நாள் இரவு சரையூ நதிக்கரையிலேயே தங்கினார்கள். 2ஆம் நாள் இரவு காமாசிரமத்தில் தங்கினார்கள். 3ஆம் நாள் இரவு தாட்டகையை முடித்துவிட்டு
தாடகையின் காட்டில் தங்கினார்கள். அடுத்து 4வது நாள் சித்தாசிரமம், பீகாரில் இருக்கிற பக்சர்னு பார்த்தோமே, அவ்விடத்தை அடைந்தார்கள். அதுதான் வாமனாசிரமம், சித்தாசிரமம். அங்குதான் விஸ்வாமித்திரர் 6 நாட்கள் யாகம் செய்தார். 4, 5, 6, 7, 8, 9 இந்த 6 நாட்கள் முடிந்து 9ஆம் நாள் இரவு யஜ்ஞமும் முடிந்து மறுநாள் அவபரத ஸ்நானம் நடந்தது. 10ஆம் நாள் இரவும் அங்குதான் தங்கியிருந்தார்கள். 11வது நாள் புறப்பட்டு ஷோனா நதிக்கரை அடைந்து 11ஆம் நாள் ராத்திரி ரிவர் சோன் என்று கூறினேனே, அதன் கரையிலேயே தங்கினார்கள். அடுத்து 12வது நாள் அந்த நதியை தாண்டி கங்கையினுடைய தென்கரையை அடைந்தார்கள். 12ஆம் நாள் இரவு கங்கை கரையிலேயே தங்கினார்கள். இனி அடுத்து நாம் பார்க்க போகிறது சோனா நதியும் கங்கையும் கலக்கப் போகிற இடம். அதை ஏற்கனவே பார்த்தோம். 12ஆம் நாள் இரவுதான் முக்கியமான பல கதைகளை விஸ்வாமித்திரர் கூறினார். சுப்பிரமணியன் ஆறுமுகனுடைய உற்பத்தி எப்படிங்கிறத பார்த்தோம், குமார உற்பத்தி. அப்புறம் தன் கதை, விஸ்வாமித்திரர் தன்னுடைய கதையே கூறிக்கொண்டார், பார்த்தோம். அடுத்து கங்கையினுடைய உற்பத்தி, ஆகாயத்திலிருந்து கங்கை எப்படி கீழ்நோக்கி இறங்கி வந்தாள், அதையும் கண்டோம். இதெல்லாம் 12ஆம் நாள் ராத்திரி குழந்தைகள் கேட்ட கதை. 12 வயசு தானே ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கும். அனைத்து கதைகளையும் கேட்க ஆவலா இருக்கும். யாத்திரை போகும்போது கூட எங்கெங்கெல்லாம் வேதாந்த கருத்துக்களாக சொல்கிறோமோ அந்த சமயத்தெல்லாம் மக்கள் சர்ச்சையே தூங்கி கொள்வார்கள். எங்கெங்கெல்லாம் ராமலக்ஷ்மணர்களுடைய கதை சொல்கிறோமோ நன்னா விழித்திருந்து தெம்பாக கேட்பார்கள். நமக்கே தோணும், நாம் ஏதோ ஆத்மா பரமாத்மான்னு பேசினா எல்லாருக்கும் பிடிச்சி தானே இருக்குது, பிடிக்கும். இருந்தாலும் ராமலக்ஷ்மணன் கதைன்னு சொன்னால் இன்னும் நன்னா பிடிக்கிறது இல்லையோ. மேலும் சுலபமாக விழித்திருந்து கேட்கறதுக்கும் புரியறதே. ராமனும் லக்ஷ்மணனும் 12ஆம் நாள் இரவு இந்த கதையெல்லாம் கேட்டார்கள். அடுத்த நாள் காலை கங்கையை கடக்கிறார்கள். கங்கையினுடைய தென்கரையிலிருந்து வடகரைக்கு போகிறார்கள். இன்றிருக்கும் பாட்னா பீகாரினுடைய தலைநகரம். அங்கு கங்கை சுழித்து கொண்டு ஓடுகிறாள். அங்கே பாட்னாவுக்கு கிழக்கு பக்கத்தில் தான் அவர்கள் கடந்தார்கள். ஆனால் நாம் இப்போ பாட்னா நகரத்தினூடேயே செல்ல வேண்டும். பாட்னா பட்டணத்தையே தாண்டி, ரொம்ப பிஸி டவுன், அதனால் நம்ம பஸ் எல்லாம் அதை தாண்டி போக வேண்டும். எங்கெங்கே ரிப்பேரை தான் பண்ணிக்கணும்னு வச்சுங்க, அங்கங்கே பஸ்ஸில் பழுதுபட்டிருக்கும். ஆனால் டிரைவர்கள் நம்ம போன்னு சொல்லவே நிற்க மாட்டார்கள். அவர்களுக்கும் பழுது பார்க்கறதுக்கு நாம் போகிற காமாசிரமத்திலையும் சித்தாசிரமத்திலையும் பஸ் ரிப்பேருக்கு இடம் கிடைக்கும். ஒரு ஸ்பேர் பார்ட்டும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அதனால் பாட்னா வந்த உடனே எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிப்போம், நமக்கும் சரி கொஞ்சம் ஓய்வெடுப்போம்னு தங்கினோம். பாட்னா நகரத்தை கடந்து நாம் நகரத்தின் ஊடேயே சென்று ஹாஜிபூர் என்கிற இடத்தை அடைய போகிறோம். அதுதான் விஷாலா நகரம். ஆனால் ராமன் பாட்னா நகரத்துக்கு கிழக்கே கங்கையை கடந்து கங்கையினுடைய வடகரைக்கு வந்து விஷாலா நகரத்தை அடைந்துள்ளார். இன்று அந்த நகரத்துக்கு விஷாலான்னு பேர் இல்லை. ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் வழிநடத்தி போக விஷாலா நகரத்தை அடைஞ்சிருக்கார். அங்கே முக்கியமான காட்சி, அழகான ஒரு தரிசனம் நமக்கு காத்திருக்கிறது, பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேலமாய் இடந்தமை குலுங்கவோ என்று திருமழிசையாழ்வார் பெருமானை கேட்கிறார். எவ்வளவு தூரம் நடப்பாய் ராமா? அதுவும் ராமாவதாரத்தில் மட்டுமா நடந்திருக்கிறாய்? திருவிக்கிரமனாக பிறந்தபோது உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான். அதுவும் நடந்தது, எல்லை நடந்தது. ராமனாகவும் மனித உடலோடையே நடக்கிறான். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி. இத்தனை நடையும் எதற்காக? உன்னுடைய பஞ்சு திருவடி செவந்து போகாதா? கரடுமுரடான இந்த பாதையில் உன் திருவடியை வைக்க வேண்டுமா என்று ஆழ்வார்களெல்லாம் தவிக்கிறார்கள். அவர்கள் தவித்ததல்ல. இப்போது நாம் அடைவது விஷாலா நகரத்தை. இங்கிருக்கும் மன்னனே தவித்தான். சுமதி என்னும் அரசன் ராமனும் லக்ஷ்மணனும் தன் நகரத்துக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஆனந்தமாக ஓடோடி வந்து வரவேற்கிறான். நாம் விஷாலா நகரத்துக்குள் ராமனை தொடர்ந்து புகுகிறோம். இந்த நகரமே அழகான நகரம். இன்று பாட்னாவிலிருந்து சற்று தள்ளி சுமார் 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஹாஜிபூர் என்று இன்னைக்கு பெயர், விஷாலா நகரம். இக்ஷ்வாகுவனுடைய வம்சத்தில்
விஷாலா என்னும் மன்னன் பிறந்தான். அவன்தான் இந்த நகரத்தையே உருவாக்கினான். அதற்கு பிற்பாடு பல மன்னர்கள் தொடர்ந்து கிளை கிளையாக பிரிந்து வளர்ந்தார்கள். என இக்ஷ்வாகு மன்னவனுடைய நேர் வழித்தோன்றல் தான் ராமச்சந்திரன். பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டபடியால் பல கிளைகள் வளர்ந்திருக்கும். நம்ம ஃபேமிலி ட்ரீன்னு சொல்கிறோம். நேர ஒருத்தருக்கு மகன் 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 மகன்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு போலே, அவர் தம்பிக்கு பிள்ளை, மூணாவது தம்பிக்கு பிள்ளை என்ன வெவ்வேறு கிளைகள் பிரியும். அதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போனால் அந்த கிளையில் ஒன்றுதான் சுமதி என்னும் மன்னவன் தற்போது ஆண்டு வருகிறான். விஸ்வாமித்தர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து வந்தார். தேரில் அழைத்து வந்திருக்கலாம். இன்னும் பட்டமளிப்பு பேசி கைகேயி வரங்கேட்டு ராமனுக்கொண்டு நாடில்லாமல் போகவில்லையே. இப்போதும் ராமன் இளவரசன் தானே. இந்த கேள்வி நமக்கே இப்போதான் தோன்றது பாருங்க. இவ்வளவு தூரம் ராமனையே நடத்தி கூட்டி வர வேண்டும். அதுவும் கல்யாணத்துக்கு போகிறவனையா இப்படி நடத்தி கூட்டி போவார்கள்? இன்னும் நம்ம அடுத்த 2-3 வாரத்துக்குள்ள சீதா கல்யாணத்தில் பங்கு கொள்ள போகிறோம். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கே நடதானா? இந்த நாளில் கூட ஜான்வாசத்துக்கு கார் உண்டே. அதுவும் பல பிள்ளைகள் இப்போ ஜான்வாசமே வேண்டாம். எதற்கு? எல்லாம் ஊர் முழுக்க கூடி பார்க்கணுமான்னு விடுறா. ஆனால் யாரானு மண்டபத்துக்கு நடத்தி கூட்டின்னு போய் பார்க்கிறீங்களா? நிறைய பெண் வீட்டுக்காரர்கள் மண்டபத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரா வருவதற்கு எத்தனை ஏற்பாடு. ஆனால் நாம் இப்போ பார்க்குறது சக்கரவர்த்தி திருமகனான ராமன், அவனுக்கு நடதான். அப்போ நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இனிமேல் இன்னைக்கு இருக்கிற மாப்பிள்ளைகள்லாம் கூட மண்டபத்துக்கு சத்திரத்துக்கு போகிறச்சே நடந்து போனார்கள் என்னால் ராமனின் பாதையில் சென்றோம் அப்படின்னு சொல்லிடாம போல் இருக்கு. வேடிக்கைக்காக சொன்னேன். ஆக ராமனும் லக்ஷ்மணனை அழைத்து வந்தார். நிஜமாவே சுமதி மன்னவன் தவித்து போனான். விஸ்வாமித்திரரே, நீர் முனிவர், நீர் தவம் பண்ணி பண்ணி காய்த்து போய் கிடக்கிறீர். அவன் இளவரசன். இளவரசனை இப்படியே அழைத்து வருவீர்? என்ன அழகான திருமேனி, என்ன பஞ்சு போன்ற திருவடிகள், தாமரை போன்ற திருக்கண்கள். இப்பவும் நீங்கள் வால்மீகி ராமாயணத்தில் அந்த சர்க்கத்தை வாசித்து பார்த்தால் ராமனுடைய அழகை ராஜா மன்னவன் கொண்டாடுகிறான். பெண்கள் கொண்டாடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆழ்வார்கள் ரொம்ப பக்தர்கள், அவர்கள் பெருமானுடைய அழகை கொண்டாடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு க்ஷத்ரியன், வலிமைமிக்க மன்னவன், அந்த மன்னன் போய் ராமனுடைய அழகை கொண்டாட வேணுமானால் இந்த அழகு உலக அழகை போன்றது அல்ல. நம்முடைய புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்த வல்ல அழகு, நம்மை நல்ல வழியில் அழைத்து போக வல்ல அழகு. பெருமான் தன்னுடைய திருமேனி சௌந்தர்யம், லாவண்யம், பேரழகை நம்ம வசத்துக்கு கொண்டு வர வைத்திருக்கிறான். நம்மளை வசத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவர் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறார். ஒன்றுத்துக்கு நாம் வசப்படலேன்னு வச்சுங்க, தன் அழகை காட்டி நம்மை தன் வசத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த அழகுத்தான் மன்னவனே தோற்றான். 13ஆம் நாள் இரவு விஷாலா நகரத்தில் தங்குகிறார்கள். ராமனுடைய திருவடியை மாற்றி மாற்றி மன்னன் புகழ்ந்தான். ஆதலால் இன்னைக்கு விஷாலா நகரத்தில் ஒரு சிறு மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு சிறு கோயில், ராம் சௌடா என்ன அந்த இடத்துக்கு பேர். ரொம்ப பரபரப்போட கூட இருக்கிற பாட்னா, அங்கிருந்து 10-12 கிலோமீட்டர் வரணும். இங்கேயும் பரபரப்பு இருக்கிறது, பிஸி டவுன் தான். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு குன்று, மார்க்கெட் பிளேசஸ்லாம் தாண்டி தாண்டி போனோம்னா ஒரு குன்று. அந்த குன்றுக்கு மேலே சின்ன கோயில். அந்த கோயிலில் ராமனுடைய திருவடி சுவடுகள். இவ்விடத்துக்கு ராமன் வந்திருக்கிறார். எங்கள் மன்னன் ராமன் திருவடி நொந்து போயிருக்குமோன்னு மிகவும் பரிதவித்து கேட்டார். விஸ்வாமித்தர் பதில் கூறுகிறார், பிள்ளைகளுக்கும் தவம் வரணும், நாளைக்கு எத்தனை சண்டை போட்டாகணும், அதற்கு உடல் வலிமை வேண்டாமா? நடத்தி கூட்டின்னு போனால் தான் வலிமை. மேலும் நடந்து போனால் மக்களையெல்லாம் பார்க்கலாம், இடத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், காடுகள், சோலைகள், நதிகள், நீர்நிலைகள் அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் மன்னா அழைச்சின்னு வந்தேன். இன்றிரவு உன்னாட்டிலேயே தங்குகிறோம் என்று தங்கினார்கள். அப்படி தங்கி ராமன் நின்ற இடம்தான் இப்போ நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ராம் சௌடா என்னால் ராமனுடைய திருவடி நின்ற இடம். இதோ ஒரு புறத்தில் பழைய சலவக்கல், அதையும் தரிசிச்சுக்கிறோம். மற்றொரு புறத்தில் புது சலவக்கல் 2 எழுந்துள்ள பண்ணியிருக்கிறார்கள். ஒன்று ராமனுடையது, ஒன்று லக்ஷ்மணனுடையதுன்னு வைத்துக்கொள்ளலாம். அல்லது பழங்காலத்தில் இருந்தது ஒன்று இப்போ இன்னும் நன்னா இருக்கட்டும்ங்கிறதுக்காக புதியதாகவும் எழுந்துருள பண்ணியிருக்கிறார்கள். கீழே சொல்லியிருந்தேன், இது புதுசாயிற்றே, இது ராமர் காலத்துதா, அப்போ அத்தனை லட்சம் ஆண்டுகள் பழையதான்னு சொன்னால் கண்டிப்பாக இராது. ஆனால் இடத்துக்குத்தான் முக்கியத்துவம். ராமன் இந்த இடத்துல இருந்தாருங்கிறது உண்மை. அந்த இடத்தை போற்றி பாதுகாக்க போகிறோம், மண்ணை தொடப்போகிறோம், தலையால் வணங்க போகிறோம். அந்த இடத்த அடையாளம் காட்டுறதுக்கு தான் இதை போல சிறு சிறு கோயில்கள். இந்த கட்டடத்தில் போட்டிருக்கிற பேர் பலகை ராமாயண காலத்தில் எழுதப்பட்டதா? கண்டிப்பாக இல்லை.
அதை போல அசட்டுத்தனமான வாதத்தை அடியன் பண்றதுக்கும் வரல. அப்படி அல்ல, இடம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்தை அடையாளம் காட்டுவதற்குத்தான் இப்படி எழுந்துருள பண்ணியிருக்கிறார்கள். ராம் சௌடாவில் ராமனுடைய திருவடிகளை சேவித்து கொண்டோன். 13ஆம் நாள் இரவு முடிந்தது. இனி 14ஆம் நாள் காலை இங்கிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு நேரே ஜனகபுரி செல்ல போகிறார்கள். 15வது நாள் ஜனகனுடைய பட்டணமான ஜனக்புரி, இன்னைக்கு நேபாளத்துக்குள் உள்ளது, மிதிலா தேசம், அந்த இடத்தை அடைகிறார்கள். ஆனால் அங்கே நாம் அப்படியே நேர போகிறதில்லே, கொஞ்சம் பாதையிலிருந்து விலகி போகிறோம். ராமன் நேர மிதிலாபுரி அடைந்து விட்டார், ஜனகபுரிக்கு போனார். ஆனால் நாம் சற்று மாறி, ஏன்னா அந்த பாதையிலேயே போகிறதுனால் நேர போயிருப்போம். அப்படி நம்மால் இப்போ செல்வதற்கு முடியாது. நாம் நடுவில் வேற 2 இடங்களை தரிசிச்சுட்டு போக போகிறோம். இப்போ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த பாதையில் தான் போகணும்னு சொல்லுவீர்கள். ஒன்று, கங்கையும் கண்டகி நதியும் சங்கமிக்கும் சோனேபூர், ரொம்ப ஆச்சரியமான இடம். இன்னொரு சங்கமத்தை நாம் இன்னைக்கு சேவிச்சுக்க போகிறோம். அடுத்தது சீதை அவதரித்த சீதாமரி, அதன் மூலமாக கடந்துட்டு தான் மிதிலா தேசம், நேபாள் எல்லையை கடந்து உள்ளே போகிறோம். சீதை பிறந்த இடத்த கண்டிப்பாக தரிசிக்கணும் இல்லையா? ராமன் அந்த வழி வரலை. அப்போ அவர் என்ன, தன்னுடைய கைப்பிடிக்க போகிற மனைவி பிறந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அவர் போகலை, நமக்காக விட்டு வச்சிருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ அவர் சார்பில் நாம் எல்லாரும் போய் பெண் வீட்டுக்காரர்களாக இருந்து சீதையினுடைய பிறந்த வீட்டிலேருந்தே கல்யாணம் நடக்க போகிற மண்டபத்துக்கு நாம் எல்லாரும் புறப்பட்டு போகலாம். ராமன் வீட்டுக்காரர்களாக இருக்க விருப்பமா, இல்லை சீதை வீட்டுக்காரர்களாக இருக்க விருப்பமா? அடியனை பொறுத்த வரைக்கும் ராமன் வீட்டுக்காரனா இருக்க போகிறது இல்லை, பெண் வீட்டுக்காரனா சீதை வீட்டுக்காரனா தான் இருக்க போறீர்கள். நீங்கள் எல்லாரும் அதைத்தான் விரும்புவீர்கள் நினைக்கிறேன். இப்போது காத்திருப்போம். அடுத்து சோனேபூர், கங்கை கண்டகி சங்கமிக்கும் இடத்தை அடைவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்ணுலாம் சடையினானும் பிரமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்பவன் தானைக்கண் அருளையீந்த கண்ணுரா உன்னையன்னோ கழகனாக் கருதுமாறே. தொண்டரடிப்புடியாழ்வார் கஜேந்திர மோக்ஷம், அந்த வரலாறு அனைவரும் அறிந்தது. சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் ஆனக்கதையை சொல்லி சொல்லி தானே வளர்த்தார்கள். யானை முதலை காலில், முதலையினுடைய வாயில் காலை விட்டுடுத்து ஓன்னு ஆதி மூலமேன்னு அலறித்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துருடி குளத்தங்கரைக்கு வந்தார். சக்கராயுதத்தை பிரயோகித்தார், முதலையை முடித்தார், யானையை காப்பாற்றினார். எத்தனை வேகமாக இந்த கதை கேட்டிருக்கோம். சின்ன வயசில் தூக்கம் வராதற்செல்லாம் இந்த கதை தானே கேட்டிருக்கோம். அந்த கதை நடந்த இடத்தை இப்போது அடைந்துள்ளோம். இது மற்றொரு மகாத்மியம். நாம் இருப்பது ராமாயண கதையில். ஆனால் அந்த கதையோட்டத்தோடு இப்போ கங்கை கண்டகி ஆகியவை சங்கமிக்கும் சோனேபூர் என்கிற இடத்தை அடைந்துள்ளோம். சோன்பூர் என்று பீகாரில் சொல்லுகிறார்கள். சோனேபூர் பொன் நகரம், பொன்மயமான நகரம். அந்த நகரத்துக்குள்ள நுழையிறதுலேருந்தே எங்கே பார்த்தாலும் கஜேந்திர மோட்சத்தை பற்றின சிற்பங்கள் தான். நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் சோனேபூருக்குள்ளே நுழைஞ்சது. நார்ச்சந்தியிலேயே நம்மளை வரவேற்றதே ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் கருட வாகனத்தின் பேர வரார். கீழே ஆனை இருக்கு, முதல வாயில கால் சிக்கி கொண்டிருக்கிறது. அங்கேருந்து சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணுறார். அதை சேவிச்சு கொண்டே தான் போனோம். நதிக்கரையை அடைகிறோம். இதோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சங்கமம், கடல் மாதிரி இருக்கு பாருங்க. சங்கமம்னா 2 ஆறுகள் கலக்கறாப்பிலையா இருக்கு, 2 பெரிய கடல் கலக்கிறா போல இருக்கு. இந்த இடம்தான் கஜேந்திர மோட்சம் நடந்த இடம். அந்த இடத்திலேயே நின்று கொண்டு முதல்ல கஜேந்திர மோட்சம் கதையை காதார கேட்போம். இந்த கதையை கேட்டாலே பாகவதத்தில் சுகாச்சாரியர் கூறுகிறார், எந்த துஸ்வப்னமும் வராது, கெட்ட கனவுகள் எதுவும் வராது, பயம் வரவே வராது. பெருமான் நம்ம கூடவே இருந்து காக்குறான். அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இருக்கா பாருங்க, அவள் எல்லாரும் இந்த கதை கேட்க கேட்க எந்த பயமும் வராது. அதனால் முதல்ல அந்த கையிலே இருந்து கஜேந்திர மோட்சத்தை கேட்டுக்கொள்வோம். அப்புறம் கண்டகியை பற்றி சொல்லணும். யார் யாரோ பெருமான சேவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் இயற்றி கொண்டிருக்கும் போது ஒரு யானை எவ்வளவு சுலபமாக சேவித்து விட்டது. அப்படி என்ன அந்த யானைக்கு பெருமை? அது ஒரு நாள் ஒரு தாமரை மலரை பறித்து பெருமான் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதை சேவித்து ஆனந்தப்பட வேண்டும்னு ஆசைப்பட்டு குளத்திலே காலை வைத்தது. அந்த குளத்துக்குள்ளே
அடர்ந்திருந்த தாமரை இதழ்களுக்கு கீழே முதலை இருந்ததுன்னு தெரியாமல் போச்சு. முதலை யானையுடைய காலை பற்றி கொண்டது. 1000 ஆண்டு காலம் யானைக்கும் முதலைக்கும் சண்டை. கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே என்று ஜலத்திலே பிடித்து முதலை இழுக்க, நிலத்திலே பிடித்து யானை இழுக்க, ஒண்ணுக்கொன்னு நெடுநாட்கள் யுத்தம் நடந்தது. இருந்தாலும் யானைக்கு ஒரு தெம்பு, தைரியம், நம்ம நாமே ரட்சித்துக் கொள்ள முடியும். அது வரைக்கும் பகவான் ரட்சிப்பதற்கு வரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா யானை ஜலத்துக்குள்ளே இழுக்கப்பட்டு மூழ்கி வந்தது. இனி துதிக்கை மட்டும்தான் மிச்சம். அப்போது யானை கையெடுத்து அலறித்து, நாராயணா, ஜகத்துக்கெல்லாம் காரணமான சர்வேஸ்வரனே, ஸ்ரீமன் நாராயணனே, தேவரீரே வந்து ரட்சிக்க கொடுக்கவன்னு பிரார்த்திக்க, ஸ்ரீவைகுண்டத்துல இதுக்குன்னு காத்து கொண்டிருந்தா போலே உடனே புறப்பட்டான் எம்பெருமான். விஷக்சேனரை கணிசிக்காமல், பிராட்டிமார்களை திரும்பியும் பார்க்காமல் ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார், விஷக்சேனர் கொண்டு போய் மணி பாதுகையை சமர்ப்பித்தாராம். அதை தள்ளுட்டான் பெருமான். கருடனுக்கு இன்னும் அலங்காரம் பண்ணப்படவே இல்லை. பத்திரிமார்கள் வந்து ஆலிங்கனம் பண்ண பார்த்தாலும் அவர்களையும் தள்ளிவிட்டான். கிமிதி சாகுலாந்தப்புறம், என்ன நடக்கிறதுன்னு அந்தப்புறத்தில் உள்ளோர் ஆச்சரியப்பட்டு இருக்கிறச்சே நேர கருடன் பேரிலே ஏறி அமர்ந்து மடுக்கரைக்கு போ என்று ஆணையிட்டான். அறகுறைய தரகுறைய முன் திருவாபரணங்கள் பின்னே போக, பின் திருவாபரணங்கள் முன்னே வர, வெகுவேகமாக பெருமான் புறப்பட்டு வந்தான். எதிரி ஒண்ணு ராவணனை போல பிரபலமானவன் அல்லன், ஒரு சின்ன முதலை. காப்பாத்த போவது பிரகலாதனையோ விபீஷணனையோ பிராட்டிமார்களையோ அல்ல, ஒரு சாதாரண ஜந்துவான யானையை. இது சண்டை போடுறதுக்கு நினைத்திருந்தாலே முடித்திருக்கலாம். சக்கராயுதத்தோடே வந்தான். இந்த சின்ன யுத்தத்துக்கு கோபம் இல்லாமல் சிரித்து கொண்டே முடித்திருக்கலாம். சீறி கோபத்தோடே வந்தான். இது இத்தனை நடந்ததை பார்த்தால் ஒரு பக்தனுடைய கூக்குரலுக்கு இணங்கி ரட்சிப்பதற்கு எத்தனை ஆவலோட பெருமான் ஓடி வருகிறான்னு தெரியறது இல்லையோ. அந்த ஓட்டத்துக்கும் அந்த பதற்றத்துக்கும் அந்த ஆதரத்துக்கும் பல்லாண்டு பாட வேண்டும் என்று பட்டர் தெரிவித்து, பகவத ஸ்வராயை நமஹா, நீ ஓடி வந்த வேகத்துக்கு நமஸ்காரம் தெரிவித்தார் ஸ்ரீ பராசர பட்டர். ஆக அந்த எம்பெருமான் இங்கு ஓடி வந்து நின்னான். முதலை காலை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தான். ஒரே நிமிடத்திலே யோசித்து காலை பிடிச்சு இழுத்துடாமல், ஏற்கனவே பல்லு பட்டு ரணமாயிருக்கும், நாம வேற காலை பிடிச்சு இழுத்துட்டா இன்னும் குளிச்சுட போறதேங்கிறதுக்காக முதலையனுடைய தாடைய நோக்கி சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண, தாடை இரண்டாக பிளந்து போக ரொம்ப சௌக்கியமா கால் வெளியில வந்துடுச்சு. அவ்வளவு தூரம் பார்த்து யானைக்கு அருள் புரிந்தான். கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவார்கள். சப்த சகஹா, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் சப்த சகஹா. இப்படி யாரேனும் ஒரு அடியவன் கூப்பிடுவனா என்று காற்று கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிறான் எம்பெருமான். நாம கூப்பிட வேண்டும், அதை மட்டும்தானே அவன் எதிர்பார்க்கிறான். ஆக சர்வரக்ஷகங்கிறதை இங்கு வெளிப்படுத்தினான். ஓடி வந்து பார்த்து கஜேந்திரத்தை ரட்சித்து, அது பண்ண வரைக்கும் கூட ஆச்சரியம் இல்லை. ஒருத்தன் கூப்பிட்டான்ங்கிறதுக்காக வந்துட்டான். பெருமான் அதுக்கு மேல செய்தது ஆச்சரியமான செயல். 1000 ஆண்டு காலம் இவர் போய் தன்னை ரட்சித்து கொள்ள முடியுங்கிற எண்ணம் வச்சிருந்தார். இப்பதான் அந்த எண்ணம் போச்சு. என்னை இப்பதானே கூப்பிட்டது கஜேந்திரம், இப்ப வந்தேன்னு காலம் தாழ்த்தி விட்டானோ இல்லையா பெருமான். அவர் கூப்பிடாட்டா என்ன, கூப்பிடாமலே நாம போய் ரட்சித்திருக்கலாமே, நாம தப்பு பண்ணிட்டோமோ என்று ரொம்ப வெட்கப்பட்டு போய், அதனால தானே யானைக்கு காலில் எவ்வளவு பெரிய ரணம் ஏற்பட்டு போயிற்று என்று தன்னுடைய உத்திரியத்தை கழட்டி சுருட்டி வாயிலே வைத்து சூடான காற்றாலே வேது கொடுத்து அதை யானைக்கு அருகிலே அமர்ந்து அதனுடைய காலிலே ஒத்தி அதன் ரணத்தை ஆக்கினான்னு சொல்லுவார்கள். அந்த ஆற்றுதலை கண்ட ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சிமார்கள், இந்த பாக்கியத்தை, யானை பெற்ற பாக்கியத்தை யார் பெற்றிருக்க போகிறார்கள் என்று வியந்து நோக்கினார்கள். அப்ப அந்த யானை பிரார்த்திக்கிறது, ஏ பகவன், நான் உன்னை கூட்டது இந்த சாமானிய உடம்ப ரட்சித்துக்கிறதுக்காகனு தப்பா நினைச்சுடாதே. நான் கையில தாமரை புஷ்பத்தை பறிச்சுட்டேன், இதை உன்னுடைய திருவடியில சமர்ப்பித்து சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதற்காகத்தான் உன்னை நேர கூப்பிட்டேனே தவிர இந்த தாழ்ந்த உடலை ரட்சித்துக் கொள்ளணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன்னு நினைத்து கொள்ளாதே என்று யானை சொல்ல, பெருமானும் அதே சமயத்தில் அதன் கைகளிலிருந்து தாமரை மலரை வாங்கி தன் திருவடிகளிலே இட்டுக்கொண்டு, இதோ சேவை சாதிச்சுட்டேன் போதுமா என்று கேட்டான்னு எம்மா வீட்டு திறமும் செப்பம் பாசுர வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காட்டினார்கள். அந்த கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் நடந்தது இந்த மடுக்கரையிலே தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையுங்கணையின் துணையாகச் சென்னான் வெண்ணிச் செருக்கிழத்து மலகொண்டல நீர் அணகட்டி மதில் நீரிலங்கை வாழறக்கன் தலைவன் தலபத் தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடனெஞ்சே. இது திருமங்கையாழ்வாருடைய பாடல்.
சாளக்கிராமம்ங்கிற திவ்யதேசத்துக்கு 10 பாடல்கள் பாடியுள்ளார். திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி என்னும் கவிதை தொகுப்பு திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல். அதிலே 10 பாடல்களால் சாளக்கிராமத்தை பாடியுள்ளார். இந்த பேரை சொன்னவுடனே உங்களுக்கெல்லாம் கண்கள் விரியும். சாளக்கிராமம், ஸ்ரீமூர்த்தி, நாம் தினப்படி ஆராதனத்தில் வைத்து பூஜிக்கக்கூடிய பெருமாள். அவர் என்ன சிறு கருப்பு கருப்பு கற்களாகத்தான் இருப்பார். அவர்தானே சாளக்கிராம மூர்த்தி. லக்ஷ்மி நாராயணன், சந்தான கோபாலன், நரசிம்மன், சுதர்சன சக்கரம், இப்படி பலதும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள்லாம் சாளக்கிராம மூர்த்திகள். ரொம்ப எளிய முறையில் பெருமானை ஆராதனம் பண்ணுவதற்காக அவரே இந்த கற்களில் எழுந்தருளி உள்ளார். இந்த கற்கள் எங்கு உருவாகி ஓடி வருகிறதோ அந்த இடம்தான் இப்போ சாளக்கிராமம். முக்திநாத் என்னும் ஆச்சரியமான இடம். அந்த இடமே கண்டகி நதியின் கரையில் தான் உள்ளது. இப்போ நாம் கண்டகி நதியை பற்றி சொல்ல போகிறேன். அதன் கரையில் இருக்கும் முக்திநாத் சாளக்கிராம க்ஷேத்திரம் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. அந்த க்ஷேத்திரத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். அதை ரெண்டையும் பார்த்துப்போம். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ நாம் போகிற வழியில் சோன்பூரை அடைந்துள்ளோம். சோன்பூரில் கங்கையும் கண்டகியும் கலக்கிறார்கள். அப்போ கண்டகியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கங்கையோட ஏற்கனவே என்னென்ன நதிகள்லாம் கலந்தன அதெல்லாம் நம்ம பிரயாகுன்னு கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். அதில் ஒன்று மட்டும் மிச்சம் விட்டு வச்சுருந்தோம். ஒன்று கண்டகி. அந்த கண்டகி நதி இப்போது கங்கையோடே கலக்கிறாள். அவள் எங்கு புறப்பட்டாள், எது வழி ஓடி வந்தாள், அவருடைய மகாத்மியம் என்னான்னு பார்க்கணுமே. அந்த மகாத்மியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை. இப்போ கண்டகி நதி நேபாளத்தில் ரொம்ப ஆச்சரியமான நூபைன் ஹிமல் கிளேஷியர் அங்குதான் உருவாகிறாள். கிளேஷியருங்கிறது பனிப்பாறை. அந்த பனிப்பாறையிலேருந்து உருவாகி கீழ் நோக்கி ஓடி வருகிறாள். நீண்ட நதி அல்ல, 630 கிலோமீட்டர் ஓடி வரும் நதி. கருப்பான நதியாக இருக்கிறாள். சில இடத்தில் செவந்த நதி. காலா கண்டகி என்னொரு பேர் உண்டு. அதை விட நாராயணி என்று தான் நேபாளம் முழுக்க இந்த நதிக்கு பேர். நேபாளத்தில் நாராயணி நதின்னு பேர். நம்ம பாரத தேசத்தில் கண்டகி நதின்னு பேர். ஆனால் பழங்காலத்தில் நேபாளம் பாரதம் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருந்தன. அப்புறம் பிரிந்திருக்கலாமே தவிர ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தால் இதெல்லாம் சேர்த்து மிதிலா தேசம். இந்த கண்டகி நதிக்கு ஒரு வரலாறு உண்டு. இதனுடைய ஆற்று படுகையில்தான் சாளக்கிராம மூர்த்திகள் கிடைக்கும். சாளக்கிராம கற்கள் கிடைக்கின்றன. நாம் சட்டுன்னு இறங்கி எடுத்துவிட முடியாது. சில்லிட்டு போடும், ஃப்ரீஸ் ஆகிடுவோம். தொட்டாலே பனியாட்டம் நாம் உறைஞ்சி போடுவோம். அதனால் அங்கே இருக்கிறவர்களை கேட்டால் அவர்களே அதை விற்பனைக்கு கொடுக்குறா. நம்ம ஆதரத்தோடு அதற்கு சின்ன பொன் துண்டு கொடுத்து, பணம் மட்டும் இல்லையா, அதை பட்டு துணியில் வச்சு பாத்திரத்தில் 2 அரிசி சேர்த்து சாளக்கிராமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆர் கொடுக்குறார்களோ அவருக்கு கொஞ்சமாவது ஒரு 1/2 கிராம், 1/4 கிராம், 1 கிராம் தங்கம் கொடுத்து தான் வாங்கி கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறது வழக்கம். அது பிற்பாடு வீட்டுக்கு வந்து கூட பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சாளக்கிராம ஆராதன முறைகளிலேயே எளியது. நாம் வீட்டில் விக்கிரக பெருமாள் வச்சுக்கிறோம்னால் அதுக்கு கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் அதிகம். ஆனால் சாளக்கிராம பெருமாளை வச்சுட்டா ஒருவேளை கை தவறி சட்டுன்னு கீழே விழுந்துட்டார்னு கூட வச்சுங்கோ. இல்லை நம்ம பெருமாளுடைய தலையிலே தீர்த்தம் சேர்க்கும் போதோ, பால் அபிஷேகம் பண்ணும்போதோ, தயிர் பண்ணும்போதோ பார்த்து செய்யணும் விக்கிரகமாக இருந்தால். இப்போ இவருடைய தலையில் சேர்க்கும்போது ஏதானு தப்பு நடந்துட்டா கூட பெரிய பிராயச்சித்தம்லாம் இல்லை, உடனே பெருங்குற்றம் நேராது. அதுக்கு தான் பெருமாளே தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு இவர்கள் வீட்டில் விக்கிரக ரூபத்தில் மட்டும் இருந்தால் எத்தனையோ தப்புகள் நடக்கும். அதுக்கு இவாளுக்கு பிராயச்சித்தம் பண்ண தெரியாது, பாப்பத்தை சம்பாதித்து கொள்ளுவார்கள். இதில் வியப்பு பாருங்க. பாவம் தொலையணும்னுட்டு பெருமாளுக்கு பூஜிக்கிறோம். ஆனால் பூஜையும் போது தப்பு பண்ணிட்டு பாபத்தை சம்பாதிச்சோம்னா இதை விட வேற வினையே வேண்டாம். இதற்காகத்தான் பெருமாள் ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணுறதுக்காக சாளக்கிராம கல்லாவரணம், நான் இந்த கற்களில் எழுந்தருளி இருக்கிறேன் என்று கூறுகிறார். யார் விருப்பத்தின்படி? கண்டகி நதி பெருமானை குறித்து தவம் புரிகிறாள். நீர் என்னுடைய வயத்திலே என் கர்ப்பத்திலிருந்து எனக்கு குழந்தையா பிறக்கணும். பெருமாள் யோசித்தார், எப்படி ஒரு நதியினுடைய கர்ப்பத்தில் நாம போய் பிறக்க? அவள் பெண்ணா? ஆரை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறாள், எப்படி நாம கர்ப்பத்தில் போக? யோசித்தவர் சட்டுன்னு முடிவெடுத்துட்டார். ஒரு பக்கம் அவளுக்கு வரம் கொடுத்தாகணும், இன்னொரு பக்கம் புலகாசிரமம். புலகர்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி பெருமானை குறித்து தபஸ் பண்ணுறார். என்ன வேணும் உனக்குன்னு பெருமாள் கேட்குறார். இதோ பக்கத்தில் மரமாக இருக்குது, சால விருட்சங்கள், இந்த மரமாவும் நீ பிறக்கணும்.
இந்த பக்கம் பெரிய மலை இருக்குது, ஹிமாச்சல மலை. இந்த மலையாவும் இருக்கணும், மரமாகவும் இருக்கணும், கல்லாவும் இருக்கணும். மரமாக இருக்கணும், மலையாக இருக்கணும், ரெண்டு மாவும் இருக்கணும்னார். பெருமான் யோசித்தார், இது என்ன பெரிய நிர்பந்தமாக இருக்கு. இப்போ ஒருத்தியானா கர்ப்பமாக பிறக்கணுங்கிறா கண்டகி நதி, இவரானா மரமாக இருக்கணும், மலையாக இருக்கணும், கல்லாக இருக்கணுங்கிறார். எல்லா ராசியும் பெருமாள் தீர்த்து வச்சாகணும். நாம் விருப்பப்பட்டபடிக்கெல்லாம் அவர் வந்து சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, எல்லா ராசியும் தீர்க்கணும்னுட்டு முடிவெடுத்துட்டார். ஃபாசில்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப வருஷங்களா, லட்சம் வருஷங்களா மரங்கள், நிறைய மரங்களெல்லாம் மடிந்து பூமிக்குள்ளே புதஞ்சிடும். அது அப்படியே உயர் அழுத்தத்தில் இருக்கும். அழுந்தி 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 அந்த மரமே ஃபாசில், அந்த மரமே கல்லாக மாறிடும். அந்த கற்கள் தான் இப்போ சாலக்கிராம கற்கள். அப்போ பெருமாள் எப்படி தேர்ந்தெடுத்தார் பாருங்க, மரமாருந்து கல்லாக மாறி இருக்கிறது, அதை எடுத்துனுட்டார். அப்போ ரிஷியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எடுத்து, அது எங்கிருந்து இப்போ உற்பத்தி ஆகுதுன்னா கண்டகி நதியின் ஆற்று படுகை. அப்போ கங்கை ஆற்றினுடைய கர்ப்பத்தில் இருந்ததாகவும் ஆயிடுது. ஏன்னா கண்டகி ஆற்றில் தான் அது கிடைக்கிறது. அப்போ கண்டகி ஆற்றினுடைய கர்ப்பத்தில் இருந்துட்டார். மரத்தை மலையாக்கினதில் தான் வாசம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டார். எல்லாத்தையும் கோத்தாச்சு போ. இதுதான் முக்திநாத்து சாலக்கிராமத்தின் மகாத்மியம். அந்த கற்களை வாங்கி கொண்டு வந்து தான் நம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு பூஜை செய்கிறோம். இப்போ முக்திநாத்னு சொன்னேனே, அது 108 க்ஷேத்திரங்களில் முக்கியமான இடம், ஹிமாச்சல தொடரிலேயே உள்ளது. கடந்த வாரம் நாம் சந்தித்த போது பதரிகாசிரமத்தை தரிசித்தோம். அங்கே 2 மலை, ஒன்று நாராயண பர்வதம், மற்றொன்று நரபர்வதம், ரெண்டையும் பார்த்தோம். இப்போ இருக்கிறது 2 மலை, ஒன்று தௌலகிரி, மற்றொன்று அன்னபூர்ணா. ரொம்ப உயரமான மலைத்தொடர். இது எல்லாமே ஹிமாச்சல மலைத்தொடர் தான். ஆனால் பதரிகாசிரமத்திலேருந்து கோடு போட்டால் போலே குறுக்க சாலக்கிராமத்துக்கு வர முடியாது. பதரிகாசிரமம் மேற்கு பக்கம் இருக்குது, ஹிமாச்சலத்தின் மேற்கு பக்கம். சாலக்கிராமம் ஹிமாச்சலத்தின் கிழக்கு பக்கம் உள்ளது. திருமங்கையாழ்வார் ஆடல்மாங்கிற தன்னுடைய குதிரையில் ஏறி குறுக்க போயிருப்பாரோ என்னமோ, நம்மால் அப்படி செய்ய முடியாது. பதரிகாசிரமத்துக்கு போனால் இறங்கித்தான் மறுபடியும் ஏற வேண்டும். அப்படித்தான் இப்போ நம்ம ஏறி வந்திருக்கோம். சாலக்கிராம மலை ஆச்சரியமான தௌலகிரி, இன்னொரு பக்கம் அன்னபூர்ணா. அங்கு தான் முக்திநாத்து க்ஷேத்திரம் உள்ளது. முக்திநாதன் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம், தானே உருவான பெருமான்கள் 8 பேர். அந்த 8 பேரில் இவர் முக்கியமானவர். 8 பேர் ஆறாறு தெரியுமா? நம்ம தமிழகத்தில் தெற்கு கோடியில் இருக்கும் வானமாமலை, தோத்தாத்ரி, நாங்குநேரி ஆஸ்தானம். அடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீபூ வராக பெருமாள், வராகனா ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்தருளி உள்ளார். திருவேங்கடம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அப்புறம் வடக்க வந்தோம்னா ஒரு பக்கம் புஷ்கர் தீர்த்த ரூபத்தில் இருக்கார், இன்னொரு பக்கம் நைமிஷாரண்யம் காடு ரூபம், மரம் காடுகள் ரூபத்தில் உள்ளார். பதரிகாசிரமம் பத்ரி விஷால் பெருமாளாக இருக்கார். முக்திநாத் சாலக்கிராமத்திலே முக்தி அளிக்கும் பெருமாளாய் முக்திநாதனாகவே எழுந்தருளி உள்ளார். இந்த க்ஷேத்திரம்தான் சாலக்கிராம க்ஷேத்திரம். இங்கே ராமனே தான் முக்திநாத்தா எழுந்தருளியிருக்கார். திருமங்கையாழ்வார் அதைத்தான் சொல்கிறார். சென்னான்வெண்ணி செருக்கிழத்து மலகொண்டல நீர் அணகட்டி மதில் நீரிலங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான். அரக்கர் தலைவனான ராவணனின் தலையை அறுத்தான். தன்னுடைய சிலை வில்லே துணையாக காட்டுக்கு புறப்பட்டு வந்தான். அந்த ராமனை சாலக்கிராமத்தில் தரிசித்து கொண்டேன். அப்போ நமக்கு ராமனின் பாதையிலுக்கு ஏத்தாப்புல தானே வந்திருக்கு. ராமாயணத்து ராமன் தான் இதோ முக்திநாத்தில் சாலக்கிராம பெருமாளாக எழுந்தருளி உள்ளார். நடுவுல பெருமாள், 2 பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி என ஆச்சரியமான திருமேனி சேவிங்க. இங்கே ஒரு சிறப்பு, நாம் போய் தொட்டு தழுவி சேவித்து கொள்ளலாம். நம்ம தொடக்கூடாது இல்லையா மற்ற ஊரில் பெருமாளை. ஆனால் இந்த பெருமாளுக்கு நாமே போகலாம், தொட்டு நன்றாக சேவிக்கலாம். குளிர் குளிர், எங்கு பார்த்தாலும் குளிர். ஆனால் தொட்டு தரிசிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. முக்திநாதரை சேவிச்சுன்னுட்டோம். ஆச்சரியமான சாலக்கிராம க்ஷேத்திரம். இனிமே கண்டகி நதி எப்படி ஓடி வருகிறாள்னு பார்த்து சங்கமத்தை கூறுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுடைய படைப்பில் தான் எத்தனை வியப்புகள், ஆச்சரியங்கள். வேர்ல்டிலே ஒண்டர்ஸ் என்று சொல்கிறோம், 7 ஒண்டர்ஸ்னு சொல்கிறார்கள். அப்படின்னா ரொம்ப வியத்தக ஆச்சரியமான இடங்கள். இதில் பழையதுக்கு ஒரு லிஸ்ட்டு உண்டு, புதியதுக்கு ஒரு லிஸ்ட்டு உண்டு. இப்போ நாம் பார்க்க போகிற இடம் நிஜமாகவே நம்மை வியக்க வைக்கக்கூடிய இடம். எத்தனையோ இடங்கள் பண செலவில்லாத போகலாம், அதுவும் புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்கும். நம்ம வேறு ஏதோ இடத்துக்கு போய் நிறையா பணமெல்லாம் செலவழித்து தங்கினோம்னா பணச்செலவாக இருக்கும், டூரிசம் இருக்கும்,
ஆனந்தமாக இருக்கும். ஆனால் புண்ணியக்ஷேத்திரமாக இருக்குமா? ஆனால் இப்போ நாம் வந்திருக்கிற இடம், இந்த பக்கம் அன்னபூர்ணா மலை, இந்த பக்கம் தௌலகிரி மலை, இதற்கு நடுவில் ஓடக்கூடிய கண்டகி ஆறு. இந்த ஆறு எங்கிருந்து வருகிறாள், எந்தெந்த நகரத்தை தாண்டி வருகிறாள், இவளுக்கு இருக்கிற ஆச்சரியம் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாராயணி என்னும் இந்த ஆற்றுக்கு நேபாளத்தில் பெயர். இவர் ஹிமாச்சலத்திலே தொடங்கி நேர தெற்கு நோக்கி, சாதாரணமாக எல்லா நதிகளும் தெற்கு நோக்கி ஓடி வராது. ஹிமாச்சலத்திலேருந்து நோக்கி கொஞ்ச தூரத்துக்கு தெற்கு நோக்கி வந்து கிழக்கே திரும்பி வெகு தூரம் ஓடி எங்கோ கங்கையில் கலந்து மேலும் வெகு தூரம் ஓடி கொல்கத்தா பக்கத்தில் கடலோடே கலக்கும், கிழக்கு கடலில் கடக்கும். ஆனால் கண்டகி அப்படி இல்லை, செங்குத்தாக ஹிமாச்சலத்திலேருந்து கீழ்நோக்கி ஓடி வருகிறாள். நாம் அவளை சேவிக்கிறதுக்கு போகிறோம். போகிறதுக்கு 2 வழிகள் உள்ளன. நம்ம பாரத தேசத்தில் இருக்கும் கோரக்பூர் அடைந்து சோனாலி, அது பாரதத்துக்கும் நேபாளத்துக்கும் ஒரு எல்லை, அந்த பார்டர் கடக்கணும். அங்கே சோனாலியை கடந்து அங்கிருந்து போக்கராங்கிற இடத்தை அடையலாம். போக்கராவிலிருந்து ஜீப்பில் போகலாம், இல்லை அங்கிருந்து மேலே பிளேன் பிடிச்சு போகலாம். பல வழிகள்லாம் உண்டு. போக்கராவிலிருந்து ஜொம்சம்ங்கிற இடத்துக்கு போகணும். ஜொம்சம்லேருந்து சாலக்கிராமத்துக்கு போக வேண்டும். இது ஒரு மார்க்கம். வேறொரு மார்க்கம், நேபாள தலைநகரான காட்மாண்டுவை அடைந்து விடலாம். காட்மாண்டுவிலேருந்து பிளேன்லேயோ ஹெலிகாப்டர்லேயோ புறப்பட்டு போக்கரா வந்து சேர்ந்து விடலாம். போக்கராலேருந்து ஜொம்சத்துக்கு சின்ன பிளேனில் போகலாம். ஜொம்சத்துலேருந்து எப்படியா இருந்தாலும் ஜீப்பில் போகலாம், கோவேறு கழுதை சின்ன குதிரையில் போகலாம், இல்லை நடந்து போகலாம். ஜீப்பில் போனோம்னா 2 மணி நேரம் ஆகும். அதே கோவேறு கழுதையில் போனோம்னா 3.5 மணி நேரம் ஆகும். நடந்து போனோம்னா 6 மணி நேரம் ஆகும். சின்ன பாதை தான், ஆனால் மலைப்பாதை. கண்டகி ஆற்றோரமாக நடந்து போக வேண்டிய பாதை. ரொம்ப ஆச்சரியமான இடம். ஒரு பக்கத்தில் இருக்கும் தௌலகிரி மலைத்தொடர் 8167 மீட்டர் உயரம். அது மேற்கு புறத்தில் உள்ளது. கிழக்கே இருக்கும் அன்னபூர்ணா, அதில் பீக் 1 என்று பேரிட்டிருக்கிறார்கள். 8091 மீட்டர் உயரம். இந்த அன்னபூர்ணா மலைத்தொடர் மிகவும் பயங்கரமான மலைத்தொடர். மலை ஏறுவதற்கு பலருக்கு விருப்பம். எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்தவர்கள் எத்தனை பேர்? அதை போல் மலை ஏறும் முயற்சியில் 100க்கு 40 பேர் மடிந்து போய்விடுவார்கள், இருக்க முடியாது. 40% ஃபேட்டல்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதை போலத்தான் இந்த மலைத்தொடர். 55 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மலை உள்ளது. அந்த மலையிலே தான் நாம் இப்போ ஜீப்பில் போகணும். கண்டகி ஆற்று படுகையிலே தான் போகிறோம். இந்த 2 பக்கமும் இருக்கிற மலைத்தொடர், அதற்கு நடுவில் இருக்கும் கண்டகி. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த மலைகளினுடைய உச்சி எவ்வளவு உயரமோ அந்த உயரத்துக்கு மேலே தான் கண்டகி ஓடிக்கொண்டிருந்தாள். நன்னா கேட்டுங்கோ, இந்த மலையினுடைய உச்சிக்கு மேல் ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அரித்து அரித்து அரித்து, ரொம்ப வேகமான நதி கண்டகி. அரித்து 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 மெதுமெதுவாக மலையை அரித்து கொண்டே வந்து இன்னைக்கு ஆழமான இடத்தில் ஓடுகிறாள். இதில் ஆச்சரியமான செய்தி, வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் கார்ஜ். கார்ஜுங்கிறது 2 உயர மலைகளுக்கு இடையே இருக்கும் ஆழமான இடம். அந்த ஆழமான இடம் உலகத்திலே ஆழம் இதுதான். இல்லை உங்களுக்கு சொன்னாலே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பக்கம் மலை இருக்கிறது, அன்னபூர்ணா மலை 8091 மீட்டர்னு சொன்னேன் இல்லையா? அந்த மலையினுடைய உச்சியிலிருந்து இன்னைக்கு கண்டகி ஆற்று படுகை எங்கே இருக்குன்னு பார்த்தால் 5571 மீட்டர் கீழே இருக்குது. சரி, கீழே போயிருக்குன்னு ஏதோ பாத்தாளமாக்க நினச்சிக்க வேண்டாம். நதி ஓடின்னு இருக்கே, அது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம் தெரியுமோ? 2520 மீட்டர். அப்போ பாருங்கள் உலக ஆச்சரியத்தை. கடல் மட்டத்திலேருந்து 2520 மீட்டர் உயரம். ஆனால் உலகத்திலேயே 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஆழமான பகுதி இந்த உயரமான பகுதி தான். இதில் தௌலகிரி மலைங்கிறது பனி சிகரம். எங்கு பார்த்தாலும் பனிப்பொழிவுகள் தான் இருக்கும். இதோ காலா கண்டகி நதியை தரிசித்து கொள்ளுகிறோம். காலானா கருப்பு, கருப்பு கண்டகி நதியைத்தான் சேவித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் உருவானது முஸ்டாங் அப்படிங்கிற இடத்திலே, ஹிமாச்சலத்தில் தாமோதர குண்டம்ங்கிற இடம் உள்ளது. அங்கிருந்து தான் கீழ்நோக்கி ஓடி வருகிறாள். சால கிராமம்னா என்ன? சாளன்னா கொண்டாட்டம், கிராமம்னா கூட்டம், கொண்டாட்டங்களின் கூட்டம். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவது சால கிராமத்தை. ஆக பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியோட நடுவே பத்மாசனத்தில் முக்திநாதனாக எழுந்துருளி இருக்கிறார். ஆற்றங்கரையிலுள்ளார். அந்த கண்டகி நதி தான் வடக்கேர்ந்து தெற்கு நோக்கி ஓடி வருகிறாள். பார்க்க கண்டிப்பாக அடுத்த வாரமே உடனே இந்த ப்ரோக்ராம் பார்த்த கையோட கிளம்பணும்.
முக்திநாத் க்ஷேத்திர யாத்திரை போகணும், சாலக்கிராம பெருமாளை சேவிச்சுக்கணும், வரச்சே நாமும் சாலக்கிராமத்தை எழுந்துருள பண்ணிட்டு வந்து நம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு பெருமானை தினப்படி பூஜிக்க வேண்டும். வேகமாக ஓடி வந்து கங்கையோடைய சோன்பூரில் கலக்கிறாள். இன்னைக்கு கங்கா கண்டகி ஆகியவை சங்கமிப்பதையும் சேவித்து கொண்டோம். கர்ப்பத்தில் கண்டகி நதியினுடைய கர்ப்பத்தில் சாலக்கிராம ரூபத்தில் பெருமாள் இருக்கார். இன்னொரு பக்கத்தில் பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தந்தான் கங்கையே. அப்போ அவர் திருவடியை தொட்டுன்னு வந்த ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை அவரே கர்ப்பமாக இருந்து சாலக்கிராம கற்களையே உருவாக்கி கொடுக்கும் ரொம்ப ஆச்சரியமான கண்டகி. இந்த ரெண்டும் சங்கமிக்கிற இடம் கஜேந்திர மோக்ஷன் நடந்த இடம். இங்கே தான் ஆச்சரியமான பெருமாள் கோயிலும் உள்ளது. கருடன் நீண்ட நெடிய திருக்கோலத்தோடு இருக்கிறார். இவர்கள் எல்லாரையும் தரிசித்து கொண்டு சோன்பூர்லேருந்து விடை பெறுகிறோம். இனிமேல் நேரே நம் தாயான சீதை அவதரித்த இடம் சீதாமரியை நோக்கி வீறு நடை போடுவோம்.